தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்க, இப்போ மிக முக்கியமான கும்பராசிக்காரங்களுக்கு தான் இந்த பலனை சொல்லணும். ஏன்னா இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டுன்றதும் நிறையா இருக்குது, மைனஸஸும் நிறையா இருக்குது. வருகின்ற இந்த ஜென்ம சனி தான் கொஞ்சம் பிரச்சனையே தவிர, 3ஆம் இடத்து மறைவு குரு, மறைவுங்கிறது பாதி மறைவு தான். 8ஆம் இடத்து கேது, 2ஆம் இடத்து ராகு, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனால் நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது முழுமையான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கோச்சார ரீதியாக மட்டுமே சொல்லும் போது அது தாக்கத்தையும் மாற்றத்தையும் அதிர்வலைகளையும் கொடுக்காது. தசாபுத்தியுடன் சேர்ந்து கோச்சார பலன்களை சொல்லும்போது மிக துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பலனானது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மிக துல்லியமாக உங்களுக்கு தெரிய வரும். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 தன்னுடைய வேலைகளிலும் தன்னுடைய விஷயங்களில் ரொம்ப தெளிவானவங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தான் அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ஜென்மத்தில் நடக்கின்ற சனி. அது சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் காமன் கேரக்டர் சொல்லும்போது இவங்க ஒரு நோக்கத்தோடு தான் இருப்பாங்க எப்போவுமே. நோக்கமானது மிக துல்லியமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. இவங்க கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாலே, கும்பம்னா என்ன, செம்பு, அந்த செம்பு மாதிரி தான் இருப்பாங்க இவங்களும். அப்படின்னா தான் இவங்களுக்கு சுபிச்சம், சுபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த செம்பு வடிவில் தான் இவங்க சில டைமில் வைப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களுடைய உருவம் மட்டும் அல்லாமல் அவங்களுடைய வீட்டிலும் ஒரு சுபிச்சமான பொருள் அப்படின்னா, கும்பம் வச்சா எப்படி ஒரு சுபிச்சமானதோ அந்த மாதிரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அந்த வீட்டில் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இஷ்யூஸ், ப்ராப்ளம் எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலிமா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடியவங்க. இந்த 2024 இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னான வருடம் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் கும்பத்துக்கு வருகின்ற இந்த ஜென்ம சனி அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றதுனால எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தே பலன்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுடைய கோச்சார பலன்கள், தசாபூத்தி பலன்கள், அவங்களுடைய ஜனனகால கிரகங்கள், அதை சார்ந்தே முடிவெடுக்கப்படும். பிரம்மாண்டமாக பணம் வரக்கூடிய ஸ்டேஜ் 2024 இருக்குது. ஏன்னா குரு ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குரு ராகு இடத்துல இருக்கும்போது கூட ஒரு சில பல்மடங்கு வரக்கூடிய விஷயங்கள், நிறைய பண வரவுகள் வந்திருக்கும். 20 லட்சத்துலேருந்து சாதாரணமாக இருந்தவங்களாம் இப்போ 1 கோடி வரைக்குமே வந்திருக்கும். வீடு மனை யோகம் இருந்திருக்கும். பொன் அதிகமாக சேரும், நல்ல வழியில் சேர்ப்பீங்க. படிப்பில் இந்த வருஷம் ராக் பண்ணுவீங்க நல்லா. ஆனால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் கொடுப்பீங்க. அதே மாதிரி வீசிங், கிட்னி ஸ்டோன்ஸு அப்படிங்கிற விஷயம், கேல்பிளேடர் ஸ்டோன்ஸ் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கேல்பிளேடர் ஸ்டோன்னா பித்தப்பை கற்கள், அந்த மாதிரி விஷயங்கள் கற்கள் உருவாக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சரியாக தூங்கி சரியாக எழுந்திரிச்சு சரியான வேலைகளை சரியான நேரத்துக்கு பண்ணிங்கனாலே எந்த ஒரு இஷ்யூஸும் உங்கள் வாழ்க்கையில் வராது. பொதுவாகவே அதுதான் அடிப்படை. அந்த விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க விநாயகரை வழிபடுறது முதல்ல ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும் ஒரு அசால்ட்டான தைரியம் இருக்கும் இவங்ககிட்ட. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்து பெரிய சீரியஸ்னஸும் எடுத்துக்க மாட்டாங்க. சீரியஸ்னஸ்ஸாக இருக்கிற இடத்துல இவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இவங்க ஏஜ் வயசு ஆக ஆக இவங்களுக்கு நிறைய யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஹாப்பியாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க. சில விஷயங்களில் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துட்டு ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு சொல்கிறத விரும்ப மாட்டாங்க, அதிகமாக விரும்ப மாட்டாங்க பர்சனலாக பேசுகிறது.
இந்த கும்பராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாவுடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடங்கள், என்னோடய கேல்குலேஷனுக்கு 2 வருடம் எடுத்துக்கிறேன். அடுத்தது ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 20 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகப்படி படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த ஜென்ம சனி பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா 2இல் ராகு, 8இல் கேது, ஜென்மத்தில் சனி, 3ஆம் இடத்துல குரு, ஏப்ரலுக்கு அப்புறம் 4ஆம் இடத்து குரு. அப்படி வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் நிறைய பாடங்களை கற்பித்து மற்றவங்க மூலிமா ஒரு பாடத்தை கற்பித்து மிக ஒரு உன்னதமான நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். இந்த 7.5 சனி செவ்வாய் படிப்புக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். மாங்கல்ய ஸ்தானத்தில் இஷ்யூஸ் வரும். அதனால் திருமணம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. சனி எப்படி வேலை செய்வார்னா, செவ்வாய் திசையில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில், ராகு திசையில் ஒரு சில நன்மைகளை கொடுப்பார். பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துருவார். எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜென்மம் 2ஆவதுல இருக்கும் போது படிப்பில் தடை, மனநிலையில் பாதிப்பு. ஜென்ம சனி வழுத்து இருக்கிற போது ஏற்படும் படிப்பில் ரொம்ப ஒரு மாற்றங்களை அனுபவிப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில ராக்கும் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வருவாங்க திடீர்னு. உணவு பழக்க வழக்கங்களால் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு ஆரோக்கியமான உணவு வகைகளை சேர்த்துது. லவ் போன்ற பாதிப்புகளை இப்போது உண்டாகக்கூடிய காலகட்டம். இது நிரந்தரமாக இல்லை. ஸோ இது நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா சனி பார்க்குற இடம் அதை பொறுத்தே அது பலன்கள் மாறுபடும். உங்களுடைய கோச்சாரப்படி இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த திசை எப்படி இருக்கும். ராகு திசை சில பேருக்கு தாய் தந்தையர்களுக்கு தான் பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும், முக்கியமாக தந்தை வழியில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தை வழிக்கு ஆரோக்கிய சீர்கேடு, தந்தைக்கு கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால் உஷாராக தந்தையாரோடைய விஷயங்களை பார்த்துக்கணும். அடுத்தது குரு திசை 20 வயசுல 36 வயசு வரைக்கும். 7.5 சனி நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய திசையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு திசை நல்ல திசை. வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் 3ஆம் இடத்து குரு முதல் சுற்று அப்படிங்கிறதுனால வேலையில் சில பிரச்சனை, படிப்பு சார்ந்த வேலைகளுக்கு போனால் கூட சில பிரச்சனைகள் வரும். அதிக உழைப்பின் பேரில் பலன் இல்லை அப்படிங்கிறது புலம்புவீங்க. இருந்தாலும் இந்த குரு திசை கும்பராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்கலனாலும் இந்த 2023 குரு ப்ளஸ் ராகு இருக்கும்போது ஒரு பெரிய நன்மைகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வருகின்ற காலங்களில் இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சில படிப்பு ரீதியான பிரச்சனைகளும், லவ் ப்ராப்ளம்ஸும், மேரேஜில் ப்ராப்ளம்ஸ், தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய விஷயங்கள் வெளில சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தவங்கெல்லாம் இப்போ குரு திசையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சுபகாரியம் நடக்கும். சுபகாரியம் தடைகள் மீறி நடக்கும். இது குலதெய்வ வழிபாடு தான் பண்ணோம். அப்போ குரு திசை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை நல்ல மனிதராக ஆக்க பயன்படுத்தும். ஆனால் குரு திசையில் கும்பராசிக்கு ஆகாத செய்யாக இருந்தாலும் நன்மை பண்ணும். குரு ஆனால் ஆட்சி உச்சம் பெற்று நல்லா இருக்கும் ஜாதகத்தில் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல யோகம் இருக்கும். இருந்தாலும் இந்த ஜென்ம சனியானது குறுக்கில் இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள். 8இல் கேது இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைனாலும் ஒரு சில விஷயம் ஜாக்கிரதையாக, கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். குரு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய நல்ல யோகம். இல்லை வளர்த்து இல்லாமல் நீசம் போயிட்டாலோ இல்லை அஸ்தங்கம் ஆயிட்டாலோ ஒரு குரு ஒரு நல்ல அசுப கிரகத்துடன் சேர்ந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்காது. அது மட்டும் செக் பண்ணிக்கணும். சனி திசை 36 வயசுலேருந்து 55. 7.5 சனியில் சனி திசை மிகுந்த வளர்ச்சி. சனி திசை கும்பராசிக்கோ இல்லை கும்ப லக்கணத்துக்கோ மகர லக்கணத்துக்கோ சனி திசை யோகமான திசை. மற்ற லக்னத்துக்கெலாம் எப்படிங்க, செவ்வாவுடைய சாரம் வாங்கக்கூடாது. அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7.5 சனியில் நடக்கும்போது மிகுந்த வளர்ச்சி ஏற்படும். குரு 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு மே மாதம் ஆயிரும். அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும், அரசியலில் மிகப்பெரிய மாற்றம். மாணவர்களாக இருப்பின் ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும்.
நிறைய பேருக்கு இப்போ நல்ல வரன், லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் ஆனவங்களும் நல்ல வரன் கூட கிடைக்கும். இந்த வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமே தான் நான் பட்டுட்ருக்கேன்னா இப்போ சூப்பரான டைம். சனி திசை நல்லா வலுத்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ராஜயோகம் எல்லாமே கிடைக்கும். இப்போ அள்ளி கொடுப்பார், சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? இது மாதிரி நிறையா கொடுப்பார். ஆனால் ஜென்ம சனியில் மனநிலையில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சில பேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காம போகும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பரிச்சயம் பண்ணி பார்ப்பீங்க, அனலைசஸ் பண்ணிடுவீங்க, சார்ட் அவுட் பண்ணுவீங்க, இப்போ ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. அதிக ஆசையை காமிச்சு உங்களை தோக்க வைக்க ட்ரை பண்ணும். இந்த தசாபுத்தியை பொறுத்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்ற. இந்த சனி திசை உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருச்சுன்னா அது சனி திசை முடியறதுக்குள்ளே அது நீங்கள் பாதுகாத்து வந்துட்டிங்கன்னா, இல்லை 7.5 சனிக்குள்ளே பாதுகாத்து வந்துட்டிங்கன்னா எந்த கொம்பனாலையும் உங்கள்கிட்டருந்து ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னா, ஒரு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீடு பரம்பரையாக உங்களை வாழ வைக்கும். யாருமே விற்க முடியாது, அந்தளவுக்கு ஜென்ரேஷனாக போகும் நல்ல வேல்யூஷனோட. அதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா வீடு கட்டுவாங்க, நல்லா கடனை அடைக்க முடியாமல் ஜப்திக்கெலாம் போகும், இல்லை யாருக்கா கொடுத்துட்டு போயிடுவாங்க, அங்கே வாழ முடியாத நிலைமை உண்டாகும். இது மாதிரி சனி திசையிலே 7.5 சனிலையோ ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அது நிலச்சி நிற்கும். அதுதான் சனி திசையோட பவர். அந்த சனி திசையில் அதுக்கு தான் நகை வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லேண்டில், அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை சூதாட்டமாக போயிடக்கூடாது. சூதாட்டத்துக்கு போனால் சனி திசை கவுத்து விட்டுரும், மிகப்பெரிய வில்லங்கத்தை கொண்டு வரும், வம்பு வழக்கை கொண்டு வந்துடும். யாரை நம்பியா அதிகமாக தராங்க அப்படின்னா உழைக்காத காசு நிலைக்காதுங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் அந்த அந்த நேரத்தில் நடந்துடும். என்னங்க பழைய ப்ரோவபிளாக சொல்கிறீங்க, பழைய பழமொழியாக இருக்கே. பழமொழி கிடையாதுங்க, பொதுவாகவே சூதாட்டத்துக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா நாட்டில் உள்ள மன்னராட்சியே நடந்தால் கூட அந்த மன்னர் வீடு மனை மக்கள் எல்லாத்தையும் இழந்து தான் வெளியில் போகணும். இதை ஆதரிக்கவே கூடாது. இதை மக்களுக்கான நம்மளுக்கும் அது ஒரு சூதாட்டம் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் இழந்துருவீங்க, அடுத்தடுத்து காசை கொடுத்து ஏமாந்துருவீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது சனி திசையிலும் குரு திசையிலும் ரொம்ப நல்லது, பொதுவாகவே நல்லது. அந்த மாதிரி அதிகமாக வட்டிக்கு காசு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க, அது ஒரு ஏமாற்றம் தான், வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும். அதுவும் சனி கர்மகாரகன், நியாயத்தை சரி பங்காக கரெக்டாக செய்வார். அப்படிங்கும்போது அவர்கிட்ட போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணோன்னா நிலைக்காது, இன்னும் சிவியாரிட்டி தான் அதிகமாகும், பிரச்சனைகள் மேலோங்கும், கடன் அதிகமாகும். சனி திசையில் நல்லது நடக்கும்னா நியாயமாக இருங்க, வழிபாடுகள் நிறையா பண்ணுங்கள், கோயிலாக போங்க, நல்லதே செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்கள், ஊனமுற்றோருக்கு நன்மை செய்யுங்க. இந்த சனி திசை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சனி நல்லாவே இல்லைன்னா கூட நீங்கள் பண்ணுறதுலேயே அவர் நல்லது பண்ணுவார். நல்லதை நிறையா பண்ணுங்கள், ரத்த தானம் பண்ணுங்கள். இது மாதிரி தானங்கள் கொடுக்க 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 மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அது உத்தியோகத்தில் இருக்காங்களோ தொழிலில் இருக்கிறாங்களோ பெண்மணிகளாக இருக்குமோ இது பொதுவான பலன். சனி திசை உத்தியோகத்தில் நல்ல ஒரு காசு பணம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும், போஸ்டிங்ஸ் எல்லாம் டபுள் போஸ்டிங் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணி இருக்கிறாங்க தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி இந்த சனி திசையில் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா நல்லா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம், ரொம்ப சின்ன நிலையில் இருக்கவங்க கூட பெரிய நிலைக்கு வரலாம் சனி திசை. ஆனால் சனி திசை ஒருத்தருக்கு பலன் இல்லை, பொதுவாகவே நல்லாது நடக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இல்லை, நீசம் போயிட்டார், வக்ரமாயிட்டார், ஏதோ ஆகாத இடத்துல வக்ரமாயிட்டாருன்னா அப்போ பிரச்சனையை கொடுக்கும். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி சனி திசையை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப அவமானங்கள், கஷ்டங்கள், வம்பு வழக்கு அப்படின்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி கெட்டு இருக்கும், அந்த ஜாதகத்தில் வலுவிழந்து போயிருக்கும். அவங்களாம் வேணும்னே போய் திருநள்ளாறு போயிட்டாங்கன்னா இன்னும் அடி விழுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரி உங்களை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, நீங்கள் போய் குறுகில் நின்னா நேராக போய் நின்னா இன்னும் பலமாக தான் வருவோம்.
அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஜாதகம் வலுவிழந்த ஜாதகம்லாம் வந்து கேட்டுக்குங்க, சனி திசை எப்படி இருக்கும், எனக்கு என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணணுங்கிறது உங்கள் ஜாதகத்திலே அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, சூட்சமும். அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் விரிவாக. புதன் திசை 55 வயசுலேருந்து 72, 7.5 சனி யோக திசையும் கூட. செலவுகள் குறையும், கடன் குறையும், மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. வீடு மனை யோகம், வம்பு வழக்கெல்லாம் உங்கள் சாதகமாக, உங்கள் வழக்கு சாதகமாக அமையும். அனைவருக்கும் உங்கள் சொத்து, பூர்வீக வழியில் உள்ள சொத்து கிடைக்கும். நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க எல்லாத்துக்கிட்டையும். நல்ல ஒரு உங்கள் பையன் மகன் மகளுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை வரன் கிடைக்கும். நல்ல ஒரு ஆக்டிவிட்டியான ஆளாக அமைவாங்க. நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, வீடு மனை யோகம், வண்டி வாகனம் புதுசாக. சில பேர் ரோல்ஸ் ராய்ஸ் கூட வாழ்வாங்க, ரோல்ஸ் ராய்ஸ். சில பேர் நல்ல ஒரு பைக்கு, ராயல் என்ஃபீல்டு, இது மாதிரி நிறைய லெவலில் போகிறாங்க. இப்போ நிறைய பிராண்டு வாங்குவாங்க. இப்போ பிராண்டு திங்கு வாங்குவாங்க. அந்த பிராண்டு திங்கு உங்களுக்கு நல்லது அமையும். அடுத்தது கேது திசை 72 வயசுலேருந்து 75. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 நல்லதாக நடக்கும் உங்களுக்கு கேது திசையில். ஆன்மீக சார்ந்த வழிபாடுகள், முறைகள், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம் அதெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதை கொடுக்கும். குரு மட்டும் இந்த கேதுக்கு பார்க்குறாரு. இதே வந்து குரு உங்களோட ஜாதகத்தில் கேதுவை பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் யோகம். கேது ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்குது. மறைப்பொருளில் கேது இருந்து குரு பார்த்தாருன்னா மிகப்பெரிய ராஜயோகம். இந்த கேதுவானவர் ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொடுத்து அதன் மூலியமாகவும் சம்பாதிக்க வைப்பார். அவருக்கு ஞானத்தில் மிகப்பெரிய ஒரு ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய இவர் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து வாழ்க்கை என்பது என்னன்றதை கற்றுக் கொடுக்கும். சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும். இதுதான் அவங்களுக்கு மிக நன்மையான திசை. இந்த திசையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஃபேவரபிள் பீரியட். ஆனால் அனுபவிக்க தான் முடியாது, அதுதான் விஷயம். ஏன்னா வயசாகிடுச்சு இல்லையா, அதுக்கான பலனோ அதுக்கான தெம்போ நம்ம உடம்புல இருக்காதே தவிர மற்றபடி உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து இருக்கும். உங்களுடைய பையன் குழந்தைங்க பேர குழந்தைங்களாம் கொஞ்சி விளையாடக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் நிம்மதி இல்லாமல் போகிறாங்க. சுக்கிர திசை வந்து சுக்கிரன் அஸ்தங்கமானாலோ, சுக்கிரன் மறைந்திருந்தாலோ, சுக்கிரன் ஒரு மோசமான இடத்துல மறைவோ இல்லை அசுப கிரகங்களோட சேர்க்கை இருந்தால் மட்டுமே பிரச்சனையை கொடுக்கும், அது கூட நிம்மதியை கொடுக்காது. ஆனால் சுக்கிர திசை பொதுவாகவே இந்த லக்னமோ இந்த ராசியோ இருக்கும்போது நன்மைகள் தான் அதிக அளவில் பண்ணும். நிறைந்த ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட், ரெகக்னேஷன்லாம் இப்போ தான் கிடைக்கும். அதனால் கும்பராசிக்காரங்க பொதுவாக வழிபாடாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. என்றைக்கும் உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப நல்லா உங்கள் துணையிலேருந்து காப்பாற்றும். சில பேர் இந்த காலகட்டத்தில் தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் போவாங்க. ஜென்ம சனியோட ஆட்டி படைத்தல் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது மறுபடியும் தொடரக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அனுமர் வழிபாடு சனிக்கிழமையில் சனி ஹோரையில் பண்ணுங்கள். நெய் விளக்கேற்றி வெத்தலை மாலை சாத்துங்க. வெண்ணெயும் செந்தூரமும் கலந்து கொடுங்க. இல்லை வெண்ணெயும் செந்தூரமும் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே கலந்து உடம்பு முழுக்க ஆஞ்சநேயர் உடல் முழுக்க பூசுவாங்க. இது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். கால பைரவரை தேய்பிர அஷ்டமிக்கு வேண்டுங்க, கண்டிப்பாக நன்மையே நடக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு மட்டும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும். விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கொடுங்க, வாழ்க்கையில் வெளிச்சம்ங்கிறது உண்டாகும். இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து அவங்க ஜென்மத்திலேயே அவங்களுக்கு சனி வந்திருக்கு, அவங்களோட நட்சத்திரத்துக்கு தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நட்சத்திர நாள் அன்னைக்கு ஒரு சிவன் ஆலயங்களில், பெருமாள் ஆலயங்களில் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களை அடைவீங்க. அந்த நட்சத்திர நாள்லே நிறைய ஊனமுற்றவர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க, அன்னதானம் போடுங்க. மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க, வெற்றி அடைவீங்க. இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும்
மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பிரம்மன் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.